சக்தி ரீதியாக நம்ம மாற முடியும். ஆனால் சத்து இருந்தால் மட்டும்தான் சக்தி வேலை செய்யும். அப்போ இது ரெண்டையும் கலந்து கொடுக்கக்கூடிய அமுரி, அமிர்தம், செந்தூரம் இப்படி பல்வேறு பெயர்களை கொண்ட நம்மளுடைய சார்பதற்கான தேவாமிர்தம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உன்னதமான ஒரு பொதுவான பெயர்னு சொல்லலாம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி நம்மளை ஒரு அற்புதமான ஒரு சோளா மாற்றுறதுக்கான ஒரு இறைத்தன்மையை உள்ளுக்குள்ள கொடுக்கக்கூடிய ரைட்வேனுடைய அனைத்து பொருட்களுக்கும் இந்த நேரத்தில் ஐயா அவர்களுக்கும் எம்டி அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை உரித்தாக்குகிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரசவாதம் அப்படிங்கிறத பற்றி சார் பேசியிருக்காங்க. அது சார்ந்த மூலிகை மருந்துகளை கூட கையாள ஊற்றி வாரம் ஒரு முறை வயிறு சுத்தம் பண்ணணும், இந்த மாதிரியான எண்ணெய் விளக்கெண்ணெய்களை குளிக்கணும், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களையும் கையாண்டு மூலிகை ரசவாதம் உள்ளுக்குள்ள நமக்குள்ளேயே நடக்கக்கூடிய காலகட்டமான காலத்தில் இருந்து தான் நம்ம இன்னைக்கு மாறுபட்ட மாற்றுமுறை மருத்துவத்துக்குள்ளும் உள்ள போய் அலோபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதுகாப்புக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத உணரணும். உணவே மருந்து, வாழ்வியல் அடிப்படை, சக்கரங்கள் சக்தி மையங்களும் வந்து சமநிலைக்கு வர்றது, இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து ஒரே இடத்துல எடுத்துக்கலாம். அப்படின்னா அந்த கனிக்ளோவை ஒரு ஆண்டு எடுத்தாலும் போதுமானது. இந்த இடத்துல நீங்க வந்து அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளும் விண்ணப்பமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே 9 மண்டலம் கனிக்ளோவை கண்டினியூவாக எடுத்துருங்க. ஏன்னா நான் எடுத்த 2 ஆண்டுகளாக அதனுடைய அனுபவத்தை உணர்ந்துட்டு இருக்கிறேன். அந்த தினமும் சார் சொன்ன மாதிரி உடல் மற்றும் மனப்பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், சொத்து, தொழில், இப்படிப்பட்ட பல்வேறு வகை விஷயங்களையும் பிரபஞ்ச ஆற்றல் நம்மளுடைய உடலையும் மனசையும் சமநிலைப்படுத்துறதுனால நம்மளுடைய பிறவி பயனை அடைவதற்கு சார் சொன்னாங்களா தச தீட்சைகள், தச தீட்சைகளை ஆன்மீக பயிற்சி எடுத்து போய் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா போகும்போது ஒரு 3 நாள் வரைக்கும் ஒரு 10 வருஷம் ஆயிருக்கு. ஆனா தச தீட்சைகள் 9 மண்டலத்துல நிகழ்ந்ததுக்கு சமமான ஒரு சோழா நம்ம மாறுறோம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல கனிக்ளோ கண்டினியூ எடுக்கும்போது நடக்கிறது அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவுல சொல்லலாம். ஏன்னா ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து உடலுக்கு மட்டும் இல்லை, மனசுக்கு வந்துச்சுனாலே அது உடம்பை தாக்கிடுது. இன்னைக்கு அதுக்குரிய மருத்துவம் அப்படிங்கிறது எங்க இருக்குதுன்னு பார்த்தா நம்மளுடைய அமுரி அமிர்தத்துக்குள்ள ரைட்வேக்குள்ள இருக்கு. பேரே ரைட்வே. இந்த 2 ஆண்டுகள்ல அந்த ரைட்வேல ஒரு கிட்டத்தட்ட 600 நபர்களுக்கு ஒரு பல்வேறு மாவட்டங்கள்ல கொடுத்து அவங்களுடைய உடல் மன ரீதியான பிரச்சனைகளை தீர்த்திருக்கோம். இவங்களோட தம்பி ஒருத்தர் இருக்காங்க, அவங்களை அறிமுகப்படுத்தின இந்திரான்னு சொல்லிட்டு 2-3 நாள் முன்னாடி. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் தேதி அன்னைக்கு அவங்க அப்பா 76 வயசு, அவரை வந்து ஐசியூல இருந்து வீட்டுக்கு இதில் இன்டென்சிவ் தான் வைக்கணும், அவ்வளோதான்ற மாதிரி சூழ்நிலைக்கு இங்கே ஓட்ட போடணும் அங்கே ஓட்ட போடணும் பயந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அந்த ஐயாவுடைய தம்பி மூலமா நாங்கள் போய் இந்த நம்மளுடைய அமிர்தத்தை கொடுத்தோம். 5 நாட்களில் 4 ஆண்டுகளாக ஒரு ஆக்சிஜன் போட்டுட்டு இருக்காரு, கழிச்சிட்டு இருக்காரு. கல்லீரல்ல பிரச்சனை இருக்கு, கணையத்துல கல் மாதிரி இருக்குது, பித்தப்பை கலங்கி நிற்குது, லங்ஸுக்கும் எனர்ஜி இல்லை, ரிவர்ஸ்ல பல்மனரி ஆர்டரிஸ்ல ரிவர்ஸ்ல ஒர்க் நடந்துட்டு இருக்குது. இப்படி 13 பிரச்சனைகளோடு இருக்கிறாரு. 15 நாட்களுக்குள் மாடிப்படி இறங்கி அவங்களை இன்னொரு மக வீட்டுக்கு போயிட்டு அளவுக்கு ஒரு அற்புதமான வருமானங்களும் எடுத்து அவங்க ஒரு பெரிய மருமகனுக்கு வந்து 12 ஆண்டுகளாக இருந்த பிரச்சனை 8 நாள்ல தீர்வுன்னு சொல்லிட்டு கொடுமுடியில இருந்து நேற்று போன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது நீண்ட பெருதுவோக்கும் தன் மகனை சார்ந்தோம் என கேட்டதா இந்த மாதிரி நம்மளுடைய ரைட்வேனுடைய ஒவ்வொரு ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துல முத்திரை வைக்கிற மாதிரி சீல் குத்துற மாதிரி ஒரு பிராண்டிங் குளோபல் லெவல்ல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து பல்வேறு விதமான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைச்சது. அப்படின்னா தெய்வீகத்தன்மைக்கு நம்ம உடலை மாற்றுறதும், கருமாக்கள்னு சொல்லக்கூடிய கெட்ட செல்களை அழிச்சு டிஎன்ஏல புதுப்பிச்சு, எனக்கு நேரடியாக சொல்லப்போனா மைட்டோகாண்ட்ரியல் எனர்ஜி அந்த இடம் வந்து கன்வர்ஷன் நடக்குது. இல்லை இதை வந்து எவ்வளோ பேர் எடுத்தோமோ அதுதான் உணர்வு. அந்த உணர்வு தான் மிகப்பெரிய ஒரு மிராக்கிள்ஸை நடத்திட்டு இருக்குது. இந்த மிராக்கிள்ஸ் உலக அளவில் போகணும், நம்ம ஊர் அளவிலையும் நிறைய மக்களுக்கு கொடுத்து நமக்கு இருந்த பாரம்பரிய கர்ம வினைகள் மற்றவங்களை காப்பாற்றும் போது நம்மளும் எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். புண்ணியத்தை தேடி வாழ்றதுக்கான ஒரு வாழ்க்கை கொடுத்த ரைட்வேக்கு ஒரு சல்யூட் பண்ணி வணக்கம் கூறி